எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்ற வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த இந்த பகுதி வாழ் பொறுப்பாளர்களுக்கும் நாங்கள் என்ன பேசுகின்றோம் என்று ஆங்காங்கு இருக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் நாங்கள் என்ன பேச போகிறோம் என்று குறிப்பேடு எடுத்துக்கொண்டிருக்கும் உளவுத்துறை அவர்களுக்கும் நாம் தமிழ் சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி மக்களின் அனைத்து துயரங்களுக்கும் அவர்களோடு தோளோடு தோளாக நின்று மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த மண்ணிலே ஒரு மாற்றம் மலர வேண்டும் என்று மக்கள் ஏங்குகிறார்கள். மாற்றம் வர வேண்டும் என்றும் துடிக்கிறார்கள். ஆனால் வாக்கு செலுத்தும் வரை மாற்ற வேண்டும் என்று நினைக்க அவர்கள் வாக்கு செலுத்த போகும்போது ஆகா நாம் பரம்பரையாக திமுகவுக்கு வாக்கு செலுத்திவிட்டோம், மாற்று கட்சிக்கு எப்படி செலுத்துவது என்று திமுகவுக்கு வாக்கு செலுத்தி வருகிறார்கள். ஆகா நாங்கள் பரம்பரையாக அதிமுகவுக்கு வாக்கு செலுத்திவிட்டோம், இப்போது எப்படி மாற்று கட்சிக்கு வாக்கு செலுத்துவது என்று அதிமுகவுக்கு செலுத்தி வருகிறார்கள். ஆகா நாங்கள் பரம்பரையாக இந்த மண்ணிலே கம்யூனிஸ்டுக்கு வாக்களித்து விட்டோம், இப்போது எப்படி மாற்று கட்சிக்கு வாக்களிப்பது என்று கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களித்து விடுகிறார்கள். பிறகு வாக்களித்து விட்டு வீட்டிற்கு வந்துவிட்டு ஒரு வருடம் 2 வருடம் கழித்து ஆகா இவர்களுக்கு ஏன் வாக்களித்தோம் என்று அவர்களே பேசிக்கொள்கிறார்கள். நாங்கள் தொகுதி முழுவதும் பிரச்சாரம் கேட்டு துண்டறிக்கை கொடுத்து மக்களிடத்தில் வாக்கு கேட்கும் போது அவர்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தில் உட்கார வைத்தவர்களிடம் கேள்வி கேட்பதில்லை. 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தீர்களே, எங்களுக்கு என்ன செய்தீர்கள், இப்போது ஏன் வாக்கு கேட்டு வருகிறீர்கள் என்று கேட்கவில்லை. மாறாக எங்களிடம் கேட்கிறார்கள், நாம் நோக்கி பிள்ளைகளிடம். நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படிதான் சொல்கிறார்கள், வாக்கு கேட்க வரும்போது அதுதான் சொல்கிறார்கள். ஆனால் வாக்கு வாங்கி கொண்டு ஆட்சியில் அதிகாரத்தை உட்கார்ந்த போது ஒன்று செய்ய மாட்டார்கள் தான். அதுபோலதான் நீங்கள் இருப்பீர்களா என்று கேட்கிறார்கள். எங்களிடம் கேட்கும் கேள்விகளை நீங்கள் எந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்கு செலுத்தினீர்களோ, எந்த சட்டமன்றத்திற்கு அனுப்பீர்களோ, அவர்கள் வாக்கு கேட்டு வரும்போது நாயே வெளியே போ என்று சொல்லுங்கள். நான் மனதார உனக்கு வாக்களித்தமே, மாற்று கட்சிக்கு வாக்களிக்க கூடாது என்று உனக்கு வாக்களித்தமே, ஏன் எனக்கு அடிப்படை குடிநீர் வசதி கூட உன்னால் செய்து கொடுக்க முடியவில்லை என்று கேள்வி கேளுங்கள். உங்களுக்கு நாங்கள் வாக்களித்தமே, நடக்க சாலைகள் கூட இல்லையே, எப்ப எதற்கு வந்தா என்று கேள்வி கேளுங்கள். உங்களுக்கு வாக்களித்தமே, விவசாய நிலங்கள் எல்லாம் அழிக்கப்படுது, அதற்கு நீ எப்படி ஒப்புதல் கொடுத்தாய் என்று கேளுங்கள். பெருங்கவளங்கள் ஊராட்சி, வெள்ளங்கள் ஓரொரு ஊராட்சி, சோலார் மின் திட்டம். இந்த சோலார் மின் திட்டம் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியாமல் கொண்டு வந்ததா? தெரியும். அவர்கள் தான் அதே பெருவள ஊராட்சியில் மக்களோடு மக்களாக வந்து இதோ எம்எல்ஏ மாறுபட்டவர்கள் நாங்கள் உங்களுடன் துணை இருக்கின்றோம், அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், என்னோட துணை இருப்பதற்காக வாக்கு செலுத்தினோம், என் உரிமை பறிக்கி விடும்போது அதை தட்டி காட்டி உனக்கு என்ன கூட்டணி இருக்கின்றாயோ அதை திட்டத்தை கொண்டு வரக்கூடாது, அது மக்களுக்கு பாதிப்பான திட்டம் என்று அந்த திமுக அரசு எழுதி கேள்வி கேட்டிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வாக்கு செலுத்திய மக்களிடம் வந்து நின்று கொண்டு நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றோம், வேடிக்கை காட்டு பூச்சாண்டித்தனம் இது, வேடிக்கை காட்டு பூச்சாண்டித்தனம் இது. அதற்குதான் எங்க ஐயா ஜீவானந்த் சொல்லியிருக்கிறார், காலுக்கு செருப்பு இல்லை, கால் வயிற்றுக்கு
சச்சிதானந்த இருந்த காலத்துல தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கட்சி 98 சீட்டு கழுத தேஞ்சு கட்டன்பா போன கதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. எப்படி கழுத தேஞ்சு கட்டன்பா போயிட்டு வருங்க. இப்ப 4 சீட்டுக்கு 6 சீட்டுக்கு அதுவே போதும். ஏன் வேட்பாளர் நிறுத்தத்துக்கு 20 இடம் கொடுத்தா கூட இந்திய கம்யூனிஸ்டுக்கு வேட்பாளர் ஆள் இல்ல. அப்புறம் போதும் 2 கொடுத்தாலும் போதும். அவங்களுக்கு முக்கியமான தொகை திருச்சிராப்பள்ளி. வேற எங்க கொடுத்தாலும் அவங்க ஆள் நிற்கப்பட்ட தோற்றுருவான். திருச்சிராப்பள்ளியை தக்க வச்சுதான் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இனியும் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலையும் இருந்து கொண்டிருக்கு. இந்த மாற்றம் இந்த மண்ணில் இந்த முறை மாறணும். உங்களுக்காக கத்தி கத்தி நாங்க நிக்கிறோம். ஏன் இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வரணும்னு. என்ன மாற்றம்? மாற்றம் என்பது மாறுபடுத்த தத்துவம் மாறாத சொல்ல தவிர அனைத்து மாறி போயிடுங்கள் மார்க்ஸ். அந்த மாற்றம் வந்துச்சா? அந்த மாற்றம் இந்த மண்ணிலே வளர வேண்டும் என்றால் நீங்கள் விவசாயத்துக்கு வாக்கு செலுத்தணும். ஏன் அது நமக்கான சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம், விவசாயிகள் சின்னம். இந்த விவசாய நிலையங்களை கூறு போட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி திமுகவுக்கு கொடுத்ததோ அந்த திமுகவையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மண்ணை விட்டு அகற்ற வேண்டும். அதற்காக நீங்க விவசாயத்துறை வாக்குகள் செலுத்தணும். மாற்றத்துக்காக சொன்னா எங்க அண்ணன் 234 தொகுதி வேட்பாளர். ஏன் ஒரு மாற்றம் இந்த மண்ணிலே நடக்க வேண்டும். எந்த அநீதியும் இழக்கக்கூடாது. எங்கெல்லாம் அநீதி இழக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கிளர்ந்து போராடுவேன் என்று சொன்னார் சேகுவாரா. அந்த மண்ணாக இந்த மண்ணை மாற்ற வேண்டும். நான் மௌனிக்கப்பட்டாலும் என் தோட்டாக்கள் மௌனிக்காது என்று சொன்னார் சேகுவாரா. அந்த மண் இந்த மாற வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாய சின்னம். புதியதோ தேசம் செய்வோம், அதை புரட்சியால் உறுதி செய்வோம் என்ற தத்துவ முழக்கத்தை முன்னிறுத்தி 2026 படைப்ப புதிய அரசியல் வரலாறு என்ற தத்துவத்தை முன்னிறுத்தி நாம் தமிழர் கட்சி வெற்றி வேட்பாளர் எங்க அண்ணன் சீமான் என் தங்கச்சி விளைவுகளுக்கு விவசாயத்துறை வாக்குகள் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.